வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டே வரும். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 496 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த 496 அப்படின்றது வந்து நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணதில் பாதி நம்பர் வந்து கரெக்ட். அதாவது நமக்கு ஏசியில் வந்து 44 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நேற்று கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 044. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 446. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸில் நமக்கு 44 வந்து ஏசியில் அடிப்பான்னு பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பிசியில் இருந்த 46 இன்னைக்கு ஏசியில் அடித்து கரெக்டாக வந்து இன்னைக்கு ஏசியில் வந்து 46. ஓகேங்களா? ஸோ அந்த 44 வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் பவர் நம்பராக திருப்பி 496 அப்படின்ற நம்பரை வந்து இன்றைக்கி வின்னிங் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதில் நம்ம எடுத்த பேட்டர்னில் கரெக்டாக வந்து 2 நம்பர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் என்னென்னா பிளேஸ் வந்து ஸ்வாப் பண்ணி ஒரு நம்பரை வந்து பவர் நம்பராக, ஏன்னா நான் பவர் நம்பரையும் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நேற்று சொன்னேன். ஏன்னா வந்து நம்பர் எப்படி வேணால் வரலாம். ஸோ ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு எல்லா கெஸ்ஸிங்குமே வந்து சொல்லணும், எல்லா பேட்டர்னுமே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு நேற்று அந்த கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து சண்டே என்ன அடிக்கிறானோ அந்த நம்பர்லேருந்து தான் நமக்கு திங்கக்கிழமைக்கான ஒரு வின்னிங் ரிசல்ட் வந்து வருது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்து வருது. அதாவது பிசியில் 62, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 71, அதுக்கு அடுத்து ஏசி 77, ஏபி 22, எல்லாமே பவர் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதோட 62ஓட பவர் நம்பர் வந்து 71. ஓகேங்களா? ஸோ 77ஓட பவர் நம்பர் வந்து 22, 62, 71, 77, 22. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 34, அதை வந்து ஸ்வாப் பண்ணி 43 பிசியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 07, 02, 20. ஓகேங்களா? ஸோ பவர் நம்பராக மாற்றி ஸ்வாப் பண்ணியிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 44 சேம். ஸோ இந்த வாட்டி வந்து 496. ஸோ இதை வந்து எப்படி அவன் ஸ்வாப் பண்ணுறானா இல்லை பவர் நம்பராக மாற்றுறானா அப்படின்றது தான் வந்து கேமு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியாது. என்னென்னா ஒன்று ஸ்வாப் பண்ணிவிடுவான் டேரெக்டாக, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பரை பவர் பண்ணுவான், அப்படி இல்லைன்னா 2 நம்பருமே பவர் பண்ணி கேமில் வந்து ஆடுறான். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது நான் கொடுத்த கெஸ்ஸிங்கில் 44 வந்து ஏசியில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஆனால் அவன் 46 வந்து ஏசியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை ஏதோ ஒரு நம்பரை வந்து இந்த 4, 9, 6. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரில் எதுலையாவது நம்ம பவர் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா பவர் நம்பரில் இதோட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 9, 4, 1. ஓகேங்களா? ஸோ திருப்பி நமக்கு வந்து ஒரு 41 வரும், இல்லை 94 வரும், இல்லை இதில் ஏதாவது ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா ஒன்று 14 வரும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 19 வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 19 ஒரு 14 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிசியில் ஒரு 13 போன மாதம் வந்து நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். போன மாதம் வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டில் வந்து நமக்கு ஒரு 11, ஒரு 12, ஒரு 13மே வந்து அடிச்சிருப்பான் கேமில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே போன மாதம் வந்து ஒரு 11 வந்து பிசியில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12, ஒரு 13மே வந்து அடிச்சிருப்பான் கேமில். ஸோ நமக்கு ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வேலை திருப்புறான் அப்படின்னா 91 வரத்துக்கு, ஏன்னா இந்த பவர் நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர் நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து 1, 9, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4.
ஸோ இந்த பேசிஸில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து அவன் பவர் பண்ணி கொடுக்கறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த பேட்டர்னில் வந்து 9 இல்லைனா 1 இல்லைனா 4 வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் ஒரு நம்பர் பாருங்கள், இங்கே வந்து ஒரு 44, அதாவது 84, ஒரு 63, 42, ஒரு 62. இந்த பேசிஸில் பிசியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37, பிசியில் வந்து 37. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 28, அடுத்து 27. ஒரு 27க்கு ஒரு 28க்கு ஒரு 27 அடிச்சிட்டா ஒரு 37 இருக்குது. ஒரு 37 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 37 டைரெக்டாக கொடுக்காம இந்த 36 வந்து நமக்கு ஒரு 86 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். ஏன் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக வந்து அந்த நம்பரை வந்து கொடுக்க மாட்டான். அப்படி டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒரு நம்பரை பவர் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வந்து பவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் நாளைக்கு கொடுக்குற கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 86. ஓகேங்களா? ஸோ ஏசி 86 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், போன மாதம் இதே டேட்டில் வந்து நமக்கு 609, 627. 609 வந்து திருப்பி 96 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதாவது ஏசியில் இருக்க 69 96 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அடிச்சிருக்கான். ஸோ அதே பேட்டர்னில் நமக்கு 67 வந்து ஒரு 76 அப்படின்னு அடித்தாங்கன்னா ஒரு சூப்பரான பக்காவான கேமாக இருக்கும். ஏன்னா 76 வந்து நம்ம போன மாதமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் 76 வந்து பிசியில் வந்து அடிக்கலை. ஏன்னா ஏசியில் வந்து 76 போன மாதம் அடிச்சிருக்கான். ஸோ போன மாதம் அந்த 76க்கு நமக்கு பிசியில் வந்து ஒரு 76 ஒரு எக்ஸ்பெக்டடு. ஸோ அதனால் பிசியில் வந்து ஒரு 76 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா 876 அப்படின்றது வந்து ஒரு நல்ல நம்பரு. ஸோ 876 அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு நம்பரை நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக கேமில் எடுத்து ஆடிடுறோம். அந்த ஒரு பேட்டர்னில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ 87 ஏபி, 76 வந்து பிசி. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நேற்று வீக்லி சாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதோட பவர் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் 1, 4, 9. சரிங்களா? ஸோ இந்த பவர் நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வருது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நான் கொடுக்குற இந்த நம்பரில் வந்து பிசி 76, ஏபி வந்து 87, 876 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி. இல்லை பவர் நம்பர் 1, 6, 9 இது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து ஆல் பாக்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.